ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம், 7ஆம் திருமுறை, சுந்தரர் தேவார பதிகங்கள். விளக்கமளிப்பவர் டாக்டர் ராமசண்முகம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் கணக்கம்பட்டி கே. சச்சிதானந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். சுந்தரர் பல தலங்களுக்கும் சென்று இறைவனை வணங்கி பின் காஞ்சிபுரம் வந்தார். அங்கே திரு ஏகம்பமுடையானை வணங்கி வேண்டிய பொழுது இறையருளால் முதலில் இடக்கண் பார்வையை பெற்றார். அப்பொழுது ஆலமுண்ட இறைவனை, அமுதத்தை தேவர்களுக்கு அளித்தவனை, தேவர்கள் வணங்கி போற்றும் பெருமை உடையவனை, தன்னை வணங்கும் அடியார்களின் மனத்தில் நிறைந்தவனை போற்றி வழிபட இறைவி ஏலவார் குழலி உறையும் திரு ஏகம்பத்தில் கண்பெற்றேன் என்று இவ்வரலாற்றை திருக்கச்சி ஏகம்ப பதிகத்தில் பாடுகின்றார். ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை, ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை, ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை, கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் தொழுதேத்தும், ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் தொழுதேத்தும், ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை, ஆதிய அமரர் தொழுதேத்தும், சீலந்தான் பெரிதும் சீலந்தான் பெரிதும் உடையானை, சீலந்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பாரவர் சிந்தையுளானை, சிந்திப்பாரவர் சிந்தையுளானே, ஏலவர் குழலாங்கள், ஏலவார் குழலாள் உமை நங்கை, ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பண்ற காலகாலனை, கம்பனம் மானை காண கண்ணடியே பெற்றவாரே, காண கண்ணடியே பெற்றவாரே. அனைத்து உயிர்களையும் படைத்து காத்து அழித்து அருளி மறைத்தலாகிய தொழிலை செய்யும் சிவனே அனைத்திற்கும் தலைவன். அவனுக்கு மேலான தலைவன் வேறு எவரும் இல்லை. எனவே தலைவன் என்ற சொற்பொருளுக்கு உரிய உயர் சொல்லான நம்பி என்ற சொல்லுக்குரியவன் அவனே ஆவான். உயிர்களின் ஆசைகளையும் தேவைகளையும் உணர்ந்து வேண்டுவார்க்கு வேண்டுவனவற்றை அருள்பவன் அவன். எனவே நம்பியாரூரர் ஒரு முறை பொருட்தேவை ஏற்பட இறைவனிடம் குறிப்பாக பொருட்செல்வம் வேண்டினார். இறைவனும் அவருக்கு 12,000 பொன் அருளினார். இவ் அற்புத செய்தி திருமுதுகுன்றத்திலே நடைபெற ஆளுடைய நம்பியான சுந்தரர் சிவபெருமானே அனைத்திற்கும் நம்பி என்ற பொருள்பட பாடினார். எனவே இப்பதிகம் நம்பி என்ற திருப்பதிகம் என்னும் பெயரினை பெற்றது. மெய்யை முற்றப் பொடி பூசியோர் நம்பி, வேதம் 4 விரித்தோதியோர் நம்பி, கையில் ஒரு வெண்மழு ஏந்தியோர் நம்பி, கண்ணு 3 ஒரு நம்பி, செய்ய நம்பி, சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீயழச் செற்றதோர் வில்லால் எய்த நம்பி, என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. மெய்யை முற்ற
பொடி பூசியோர் நம்பியே மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பியே வேதம் நான்கும் விரித்தோதியோர் நம்பியே மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பியே வேதம் நான்கும் விரித்தோதியோர் நம்பியே கையிலோர் வெண்மழு ஏந்தியோர் நம்பி கையில் ஓர் வெண்மழு ஏந்தியோர் நம்பி கண்ணு மூன்று உடையாயொரு நம்பி கையில் ஓர் வெண்மழு ஏந்தியோர் நம்பி கண்ணு மூன்று உடையாயொரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி கண்ணு மூன்று உடையாயொரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயட செற்றதோர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பிகள்டாயே வில்லால் எய்த நம்பி வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பிகள்டாயே. திருவெண்ணைநல்லூர் இறைவன் தன்னை தடுத்தாட்கொண்ட செயலை எண்ணி, இப்பேற்றினை யார் பெறுவார்கள் இறைவா? நானோ குறைகளையே பேசுகின்றேன், ஆனால் நீ அவற்றை குணமாக கொள்கிறாய். திரிபுரம் எரித்த அண்ணலே, உலகில் எத்தகைய பற்றுக்கோடும் இல்லாத நான் உன்னையே பற்றினேன், என் துயர் களைவாயாக என சுந்தரர் வேண்டிப் பாடும் பதிகமாக திருமுல்லைவாயில் பதிகம் அமைகின்றது. மற்ற நான் பெற்றது யார் பெறவல்லார் வள்ளலே, கள்ளமே பேசி குற்றமே செய்யினும் குணம் எனக் கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன். செற்று மீது ஓடும் திரிபுரம் எரித்த திருமுல்லை வாயிலாய் அடியேன் பற்றிலேன். உற்ற படுதுயர் களையாய் பாசுபதாபரஞ்சுடரே. மற்ற நான் பெற்றதார் மற்ற நான் பெற்றதார் பெறவல்ல வள்ளலே, கள்ளமே பேசி மற்ற நான் பெற்றதார் பெறவல்ல வள்ளலே, கள்ளமே பேசி குற்றமே செய்யும் குடமெனக் கொள்ளும் கொள்கையான் மிகை பல செய்தே. மற்றும் நான் பெற்றதார் பெறவல்லார் வள்ளலே, கள்ளமே பேசி குற்றமே செய்யினும் குணமெனக் கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தே. சற்று மீதோடும் திரிபுரம் எரித்த திருமுல்லை வாயிலாய் அடியே. சற்று மீதோடும் திரிபுரம் எரித்த திருமுல்லை வாயிலாய் அடியே. பற்றிலேன் உற்ற படுதுயர் களைய
செற்று மீதோடும் திரிபுரம் எரித்த திருமுல்லை வாயிலாய் அடியே பற்றிலேனுற்ற படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே பரஞ்சுடரே. கடவுள் என்ற சொல்லுக்கு உலகப் பொருட்கள் அனைத்தையும் கடந்தவன் என்றும் அவை அனைத்திற்குள்ளும் உறைபவன் என்றும் விளக்கம் கூறுவர். செவிக்கும் மனத்திற்கும் இன்பம் தருவது இசை. பண் என்னும் இசையாகவும் பொருள் கலந்த சொற்களால் இயற்றப்பட்ட பாட்டாகவும் இறைவன் உள்ளான். பண்ணின்றி பாட்டில்லை, பாடல் இல்லாத பண்ணும் சிறக்காது. இறைவன் பண்ணும் பாட்டுமாய் உள்ளான். ஒரு பொருளை காண கண்களும் கருத்தும் தேவை. இறைவன் இவ்விரண்டுமாய் உள்ளான். கண்ணும் கருத்தும் கொண்ட அடியார்கள் காணும் வண்ணம் இந்த மண்ணுலகில் நிலவை சூடியவனாய் கோயில் கொண்டுள்ளான். ஆனால் அவன் விண்ணோரும் அறிய இயலா மகாதேவன் என்று பொருட்செறிவுடைய பாட்டால் திருவெண்காட்டு இறைவனை பாடும் நயமிக்க பாடலை கேளுங்கள். பண்ணுளீராய் பாட்டுமானீர் பத்தர் சித்தம் பரவிக்கொண்டீர், கண்ணுளீராய் கருத்தில் உம்மை கருதுவார்கள் காணும் வண்ணம் மண்ணுளீராய் மதியம் வைத்தீர், வானநாடர் மருவி ஏத்த விண்ணுளீராய் நிற்பதென்னே வேலை சூழ் வெண்காட நீரே. பண்ணுளீராய் பாட்டும் மானீர், பண்ணுளீராய் பாட்டும் மானீர், பத்தர் சித்தம் பரவி கொண்டீர், பண்ணுளீராய் பாட்டும் மானீர், பக்தர் சித்தம் பரவி கொண்டீர், பண்ணுளீராய் பாட்டும் மானீர், பக்தர் சித்தம் பரவி கொண்டீர், கண்ணுளீராய் கருத்தில் உம்மை கருத்திலும்மை கருதுவார்கள் காணும் வண்ணம் மண்ணுளீராய் மதியம் வைத்தீர், மண்ணுளீராய் மதியம் வைத்தீர், மண்ணுளீராய் மதியம் வைத்தீர், வானநாடா மருவியேத்த விண்ணுளீராய் நிற்பதென்னே விண்ணுளீராய் நிற்பதென்னே வேலை சூழ்வெண் காட நீரே, விண்ணுளீராய் நிற்பதென்னே வேலை சூழ்வெண் காட நீரே, வேலை சூழ்வெண் காட நீரே. மானிடராய் பிறந்தவர்க்கு முதல் உறவு தாய். தாய் காட்ட கிடைக்கும் அடுத்த உறவு தந்தை. இருவரும் தங்கள் மகவை தங்கள் உயிரென போற்றுவர். இறைவனால் தடுத்தாட்கொள்ள பெற்றபின் திருநாவலூர் வந்த சுந்தரர் தன்னை தாயாகவும் தந்தையாகவும் இறைவன் ஆட்கொண்டு அருட்செய்தமையை நினைந்து உருகினார். சிவபெருமானால் அருளப் பெற்றதால் இனி தனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என எண்ணி ஆனந்தம் கொண்டார். தான் விலகிப் போகாதபடி தன்னை அவன் தன் பொன்னடியில் பொருந்த வைத்தான். அத்தகைய இறைவன் கோயில் கொண்டுள்ள இடம் திருநாவலூர் என்று பாடுகிறார். தாயவளாய் தந்தையாகி சாதல் பிறத்தலின்றி போயகலாமை தன் பொன்னடிக்கு என்னை பொருந்த வைத்த வேயவனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நாயகனார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே. தாயவளாய்
தந்தை ஆயி தாயவளை தந்தையாகி தாயவளாய் தந்தையாகி தாயவளாய் தந்தையாகி சாதல் பிறத்தலின்றி போயகலாமை தன் பொன்னடிக்கே என்னை பொருந்த வைத்த தாயவளாய் தந்தையாகி சாதல் பிறத்தலின்றி போயகலாமை தன் பொன்னடிக்கு என்னை பொருந்த வைத்த பேயவனார் வெண்ணை நல்லூரில் வேயவனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட தாயவளாய் தந்தையாகி சாதல் பிறத்தலின்றி போயகலாமை தன் பொன்னடிக்கு என்னை பொருந்த வைத்த வேயவனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நாயகனார்க்கிடமாவது நம் திருநாவலூரே. ஆலாலசுந்தரன் என்னும் பெயருடன் திருக்கைலாய மலையில் இறைவனுக்கு தொண்டு செய்து இறையருளால் மண்ணுலகில் பிறந்த சுந்தரர் பழவினை காரணமாய் இறைவனிடம் மிகுந்த அன்பும் ஈடுபாடும் கொண்டார். அவருக்கு உலகியல் பொருட்களின் மீதும் சுற்றத்தார் மீதும் இருந்த பாசம் மெல்ல குறைய பற்றற்றான் பற்றினை பற்றினார். அவனிடமே அவனை மறவா வரம் வேண்டினார். துணை என நான் கருதிய இறைவனே ஒப்பற்ற முக்தியும் ஞானமும் அளிக்க வல்லவன். தேவராலும் அறியப்பட முடியாத மெய்ப்பொருளை எனக்கு அறிவித்தான். அவனே கற்பனை செய்யும் முறைகளையும் கற்பித்தான். திருக்கைலை மலையில் காட்சி தந்த அதே கோலத்துடன் இக்கழுமல வழுநகரிலும் எனக்கு காட்சி தந்தான் என சொற்சுவையும் பொருட்சுவையும் கலந்து மிக அழகுறப் பாடுகின்றார். மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன், வருந்தலுற்றேன், மறவா வரம் பெற்றேன், சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன். துணை என்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே. மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணே, மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன். வருந்தலுற்றேன் மறவ வரும்பெற்றேன், மற்றொரு துணையினே மறுமைக்கும் காணேன். வருந்தலுற்றேன் மறவ வரும்பெற்றேன், மற்றொரு துணையினே மறுமைக்கும் காணேன். சுற்றிய சுற்றமும் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன். துணை என்று நான் தொழப்பட்ட உள் சுடரை முத்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை பல பல நெறிகளும் காட்டி முத்தியும் ஞானமும் முத்தியும் ஞானமும் வானவர் அறிய முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கற்பனை
கடவுளை அடியே கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநக கண்டுகொண்டேனே கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநக கண்டுகொண்டேனே. இறைவனை வழிபடும் முறைகளை பெரியோர்கள் பலவாறாக கூறுகின்றனர். மன ஒருமைப்பாட்டுடன் புறச்சிந்தனைகளை அறுத்து உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என அவனை உள்ளே நினைந்து தியானிப்பதும் அதன் பயனாய் உடலும் உள்ளமும் மகிழ்ந்து குளிர்தலும் மேலான நிலையாகும். நம்பியாரூரரும் அப்படிப்பட்ட தியான நிலையில் இறைவனுடன் கலந்து பின் வெளிக்காட்சியிலும் இறைவன் திருவடியை காணும் பேறு பெற்றார். திருக்கழுமல இறைவனை நோக்கி, எனக்குள்ளே அரும்பி பின் மலர்ந்து உள்ளே ஊறும் தேனாய் தித்தித்து விவரிக்க இயலா சுவையுடைய அமுதமாய் பிறவி வேரை அறுத்து ஆட்கொண்ட கரும்பே என பாடியவர். கரும்பு என இறைவனை சொல்லிய பொழுது மற்றொரு நன்சை நிலப் பயிரான செந்நெல்லும் நினைவுக்கு வர, செந்நெல் நெருங்கிய களனிகள் நிறைந்த திருக்கழுமல வள நகரில் அவனை கண்டுகொண்டேன் என்று அப்பதிகத்தில் இறைவனை கொண்டாடுகிறார். வரும்பெரும் வல்வினை என்றிருந்து எண்ணி வருந்தலுற்றேன், மறவா மனம் பெற்றேன், விரும்பி என் மனத்திடை மெய் குளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றேன், தொழுதேன் விதியாலே அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அரவன் என்ன பிறவி வேறறுக்கும் கரும்பினை பெருஞ்சென்னல் நெருங்கிய கழனி கழுமலர் வளநகர் கண்டுகொண்டேனே. அடியார்கள் தங்களின் அனைத்து விருப்பங்களையும் இறைவனிடமே முறையிடுவர். அவனிடம் கொண்டுள்ள அன்பு மிகுதியால் அவர்கள் தங்களின் சினத்தையும் கூட இறைவனிடமே காட்டுவார்கள். சுந்தரரும் திருவொற்றியூரில் தன் இரு கண்களையும் இழந்து பின் திரு ஏகம்பத்தில் இறைவனிடம் முறையிட்டு ஒற்றை கண் பெற்றபின் பல தலங்களையும் வழிபட்டு திருவாரூரை அடைந்தார். தனது இரண்டாவது கண்ணையும் அருள வேண்டியவன் இறைவனே என்ற எண்ணம் ஏற்பட, நான் உன்னை விட்டு மீளாத அடிமை, உன்னையன்றி மற்ற எவரையும் விரும்பாத எளியவன், அடியவர்கள் தங்கள் விருப்பங்களையும் ஆசைகளையும் உள்ளே கனன்று கொண்டிருக்கும் நிறைவேறாத எண்ணங்களையும் உன்னிடம் நம்பிக்கையோடு விண்ணப்பிக்கின்றார்கள். ஆனால் நீரோ எவையும் உன் திருச்செவியில் விழாததைப் போலவும் அவர்தம் விருப்பங்களை நிறைவேற்ற இயலாதவர் போலவும் சும்மா இருக்கின்றீர். சரி சரி ஆரூர் பெருமானே, நீரே நன்றாய் வாழ்ந்து போம், நான் கெட்டால் கெட்டு போகின்றேன் என்று உரிமையோடு சினந்து கொள்கின்றார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாய் இருக்கும் அடியார்கள் தங்கள் அல்லால் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர், திருவாரூர் வாழ்ந்து போதீரே. மேலும் சுந்தரர், நான் என்ன உம்மிடம் வேறு எவரையாவது ஒற்றி வைக்கப்பட்டுள்ளேனா? நான் விரும்பியல்லவா உம்மிடம் ஆட்பட்டேன். வேண்டுமானால் நீர் என்னை விற்றுவிடும் உரிமையுடையீர். ஒரு குற்றமும் செய்யாத என்னை பார்வையற்றவனாக்கினீர். எதற்காக என் கண்களை அபகரித்தீர்? இதனால் நீரே பழிக்கு ஆளானீர். என் மீது இறங்கி என் வலக்கண்ணை தர மனமில்லை என்றால் போகட்டும், நீரே நன்றாய் வாழ்ந்து கொள்ளும் என்று உரிமையோடு சினந்து பாடியிருப்பது நயமுடைய பாட்டாகும். விற்றுக்கொள்வீர் ஒற்றி இல்லேன், விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினீர், எற்றுக்கு அடிகேள் என் கண்கொண்டீர், நீரே பழிப்பட்டீர், மற்றை கண்தான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் இறைவனையே நினைந்து நினைந்து உருகி வழிபட்ட சுந்தரர் இறுதியாக திரு அஞ்சைக்களம் என்னும் திருத்தலத்தை அடைந்த பொழுது இவ்வுலக வாழ்வை நீத்தருளும் எண்ணம் கொண்டார். உலகத்தவர்கள் வெறுத்து ஒதுக்கும் பொருட்களான கபாலத்தை மாலையாகவும், வெள்ள நீர் கங்கையை சடையிலும், அச்சுறுத்தும் புலித்தோலை ஆடையாகவும், அதன் மேல் கட்டும் கயிறாக நாகத்தையும் கொண்டு தோற்றமளித்து என் உள்ளம் கவர் கள்வனாய் என்னை ஆட்கொண்டான் என்ற குறிப்பில் பற்றற்றவராய் பாடினார். தலைக்கு தலைமாலை அணிந்ததன்னே, சடைமேற் கங்கை வெள்ளம் தரித்ததன்னே, அலைக்கும் புலித்தோல் கொண்டு அசைத்ததன்னே, அதன்மேற் கதனாக கச்சு ஆர்த்ததன்னே, மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள் வலித்தெற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அலைக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சக்களத்தைப்பனே. சுந்தரர் பாசம் ஒளியும் வேட்கை கொண்டு இப்பதிகத்தை பாடினார். இதை கேட்ட சிவபெருமான், சுந்தரன் நம்மிடம் சேரும் காலம் வந்துற்றது,
அவன் நம்மை அடைய விரும்புகிறான் என உணர்ந்து தேவர்களை அழைத்து வெள்ளை யானையில் சுந்தரரை கைலைக்கு அழைத்து வர பணித்தார். தேவர்கள் சுந்தரர் முன் தோன்றி இறைவன் தமக்கிட்ட பணியை கூறி வணங்கினர். இது கேட்டு மகிழ்ந்த சுந்தரர் தம் நண்பர் சேரமான் பெருமாள் நாயனாரையும் உடன் அழைத்துச் செல்ல விரும்பி அவரை நினைக்க அவரும் தன் குதிரையுடன் வந்து சேர்ந்தார். மன்னர் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையில் முன்னே செல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் வான்வழியே இறைவனின் ஒப்பற்ற பெருமைகளை பாடிக்கொண்டே திருக்கயிலையை சென்றடைந்தார். வானை மதித்து அமரர் வலம் செய்து என ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்ற வரலாற்று குறிப்பு கொண்ட திருநொடித்தான் மலை பதிகத்தை இறுதியாக பாடினார். நான் மந்திரம் ஒன்றும் அறியேன், மனை வாழ்க்கையில் மகிழ்ந்திருந்தேன், சுந்தர வேடங்களால் பல பிழைகள் செய் தொண்டன். ஆனால் இறைவனோ விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானை மேல் என் உடல் காட்டுவித்தான். அரகர ஒலியும் ஆகம ஒலியும் தோத்திர ஒலியும் வேத ஒலியும் நிறைந்து கேட்கும் விண்ணுலகில் விண்ணவரெல்லாம் வந்து என்னை எதிரழைக்க வரம் தந்தான். இந்திரன், திருமால், பிரம்மன், வானவர் ஆகிய அனைவரும் சிவபெருமானிடம் வந்து உங்களால் ஏற்றமுடன் வரவேற்கப்படும் இவர் யார் என்று வினவ, என் இறைவனோ இவன் நம் தோழன், பெயர் ஆரூரன் என்று அருள் புரிந்தான் என்று தன் வரலாற்றை உருகி பாடி இறைவனோடு கலந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்திரன், மால், பிரமன், எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான். நொடித்தான் மலை உத்தமனே. நேயர்கள் இதுவரை கேட்டது பன்னிரு திருமுறை அமுதம். 7ஆம் திருமுறை சுந்தரர் தேவார பதிகங்கள். விளக்கம் அளித்தவர் டாக்டர் ராமசண்முகம் அவர்கள். பாடல்களை பாடியவர் கணக்கம்பட்டி கே. சச்சிதானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.